ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுகர் பீடு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சுகர் பீடு பண்ணுற சேம் மெத்தடில் தான் நம்ம வந்து எல்லா பீடுமே பண்ண போகிறோம். சுகர் பீடு வந்து ரெண்டு பீடாக நம்ம லோட் பண்ணுவோம். பட் மற்ற பீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிங்கிள் பீடாக தான் லோட் பண்ணோம். சுகர் பீட் மட்டும்தான் டபுளாக லோட் பண்ணோம். மீதி எல்லா பீடுமே வந்து சிங்கிளாக தான் லோட் பண்ணோம். நம்ம பீட்ஸ் எந்த பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நம்ம நார்மல் மிஷின் த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். கலர் வந்து நம்ம என்ன கலர் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறோமோ சேம் கலர் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த நூல் எங்கேயும் தெரிஞ்சாலும் நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக தெரியாது. என்ன கலர் நீங்கள் கிளாத் உங்களோட ப்ளவுஸ் நீங்கள் என்ன கலர் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கலர் நூல் வந்து மிஷின் த்ரெட்டே எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து சில்க் த்ரெட்டோ சரி த்ரெட்டோ பண்ணணுன்ற அவசியம் இல்லை. மிஷின் த்ரெட்லேயே நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் எப்பயும் போல் நம்ம சில்க் த்ரெட்லாம் எப்படி நம்ம எண்ணாட் போட்டு ஃப்ரேம்க்கு கீழே கொண்டு போயிடுவோம், சேம் அதே மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு ஃப்ரேம்க்கு கீழே கொண்டு போயிடுறேன் நான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டு காட்டுறேன். எட்ஜஸ் வந்து எப்படி வரும் அப்படின்றது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். அதுக்கு முன்னாடி பீட்ஸ் எப்படி லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊசியோட எண்டு இருக்கு இல்லையா, முனை இருக்கு இல்லையா, அதில் இப்படி பீட்ஸை ஜஸ்ட்டு இப்படி லோட் பண்ணிவிட்டு இப்படி மேலே தூக்கி விட்டோம் அப்படின்னா இது வந்து ஊசியோடு மேலே போயிடும். இப்படி தான் ஒவ்வொரு பீடாக நம்ம லோட் பண்ணணும். இல்லை நிறைய பீட் நீங்கள் பாக்ஸில் எதுலையா வச்சுருக்கீங்கன்னா வேறு மாதிரி லோட் பண்ணணும். அது நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து இப்படி ஊசியோட முனையில் வச்சுட்டு உள்ளே இப்படி சொருகணும் அப்படின்னா ஈஸியாக போயிடும். ஒரு பீடு வந்து போகாது, ஒரு பீடு வந்து இப்படி ஈஸியாக போயிடும். அந்த போகாத பீடு வந்து சின்னது மைக்ரோ பீடு, அது வந்து சிலது சுகர் பீடோட கலந்து வரும். அது வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம லோட் பண்ணோம். நான் வந்து துளிப்பில் போடுறேன். நீங்கள் துளிப்லேயும் போடலாம், இல்லை பீட்ஸ் த்ரெட்லேயும் பீட்ஸ் நீடில்லையும் போடலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் லூப் வந்து வெளியில் எடுத்துகிட்டு லூப் வெளியில் எடுத்துகிட்டு அந்த 2 பீடை ஊசியிலேருந்து நூலில் இப்படி தள்ளணும். நம்ம தள்ளிட்டு பக்கத்தில் வந்து குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடணும். அவ்வளோதான். வெறும் ஈஸி மெத்தட் தான். குட்டியாக பக்கத்துலேயே அந்த மணி நம்ம எங்கே தைச்சிருக்கோமோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து குட்டியாக நம்ம லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துடணும். பக்கத்தில் போட்டால் தான் அந்த மணி வந்து ஆடாமல் கரெக்டாக பர்ஃபெக்ஷனாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கேப் விட்டு அடுத்தது லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கேப் தெரிஞ்சிடும். நம்ம ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து பெரிய கேப்பாக நமக்கு தெரியும். இப்போ வந்து கிளாத் வந்து நம்ம ஃப்ரேமில் டைட்டாக போட்டிருக்கனால அது வந்து பெருசாக தெரியாது உங்களுக்கு கேப்பு. பட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பெரிய கேப்பாக தெரியும். கீழே வந்து நூலை பிடிச்சிக்கணும், ஊசியிலேருந்து இப்படி தள்ளினா அது வந்து நூலில் வந்து அந்த பீட்ஸ் லோட் ஆகிடும். அதுக்கப்புறமா பக்கத்துலேயே வந்து குட்டியாக ஒரு லாக், எவ்வளோ நெருக்கமாக போட முடியுமோ அவ்வளோ நெருக்கமாக வந்து பக்கத்துலேயே வந்து குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடணும். இதே மாதிரி தான் நம்ம எல்லா பீட்ஸும் லோட் பண்ணோம். 2 தான் பண்ணோம். நம்ம ஏன் 2 பண்ணோம், இன்னும் 4 இல்லை 5 அது மாதிரி பண்ணிடலாமே பண்ணிங்க அப்படின்னா லூஸ் ஆகிடும். உங்களுக்கு அந்த ஷேப்பே கரெக்டாக வராது. 2 பண்ணால் மட்டும்தான் ஈவனாக நம்ம என்ன ஷேப் பண்ணணுமோ அந்த ஷேப் வந்து கரெக்டாக நம்ம கிளாத் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் அந்த ஷேப் வந்து நமக்கு பர்ஃபெக்ஷனாக இருக்கும். அதுக்காக தான் 2 பண்ணணும்னு சொல்கிறாங்க. மீதி பீடு எல்லாமே நம்ம வந்து 4mm 5mm எந்த பீடாக இருந்தாலும் சிங்கிள் பீடாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். சுகர் பீட் மட்டும்தான் 2 போட முடியும் நம்மளால். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நீங்கள் 2 பீடாகவே லோட் பண்ணி நீங்கள் எடுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆக நீடில் நீங்கள் யூஸ் பண்ணுற நீடிலுக்கு ஏற்ற மாதிரி நீடில் நீங்கள் இன்னும் அதிகமாக பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு அப்படியே 2 இறக்கி அப்படியே தைச்சிக்கிட்டே வரலாம். ஸ்டார்டிங்கில் அது முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக போக நீங்கள் அந்த மாதிரி இப்போ இந்த கார்னர் எட்ஜு வந்துருச்சு. இந்த எட்ஜு வரும்போது நம்ம ஒரு பீட் வந்தாலும் அந்த ஒரு பீட் மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்படி ஆப்போசிட் சைட் போனோம் அப்படின்னா அந்த ஷேப் மாறாது. நம்ம எப்படி நார்மல் செயின் ஸ்டிச்சில் பண்ணமோ சேம் மெத்தட் தான். நம்ம வந்து குட்டியாக லாக் போட்டுட்டு திருப்பினோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து மாறாமல் கரெக்டாக இருக்கும். லாக் போடாமல் நம்ம திருப்பிட்டு போனோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து நம்ம போட்டிருக்க ட்ரையாங்கிளோ இல்லை ஸ்கொயரோ அந்த ஷேப் வந்து ஈவனாக இல்லாமல் கொஞ்சம் நம்ம துணி இழுத்துக்கிட்டு நூல் வந்து அந்த பக்கமாக வந்துடும். அதுக்கு தான் அந்த வந்து எந்த எட்ஜு போட்டாலும் அந்த லாக் வந்து போட்டுட்டு நம்ம திருப்பினோன்னா அது வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக மாறாமல் அப்படியே இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியுதா அந்த ஷேப் மாறாமல் இருக்கிறது? அதுக்காக தான் அந்த குட்டி லாக் போடுறது. அந்த குட்டி லாக் போட்டு நம்ம ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து மாறாது. இப்போ வந்து நான் இந்த 3 கார்னரும் ஃபில்அப் பண்ணி வந்துட்டேன். இப்போ வந்து இங்கே நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். பட் இப்போ வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஆக்சுவலி ட்ரையாங்கிள் வந்து முடிஞ்சிச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் பார்த்தா இது வந்து கொஞ்சம் மொட்டையாக இருக்க மாதிரி தெரியும். இந்த கார்னர் வந்து ஷேப் இல்லாமல் கொஞ்சம் மொட்டையாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ராவாக அந்த இடத்துல ஒரே ஒரு சிங்கிள் பீட் கொடுக்கணும். ஒரே ஒரு பீடு தான் கொடுத்துக்கணும். சிங்கிள் பீடு ஒன்று மட்டும் கொடுத்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். இது வந்து இதுக்கு மட்டும் கிடையாது, எந்த ஷேப் போட்டாலும்
அதனால் ரவுண்ட் ஷேப் போட்டால் அதில் ரவுண்ட் ஷேப்பில் வந்து நமக்கு ஷார்ப்னஸ் வரப்போகிறது கிடையாது. அதனால் நம்ம இது இப்போ குந்தன் ஸ்டோன்லாம் மேக்ஸிமம் இதில் வச்சு ஒர்க் பண்ணுவோம். நம்ம குந்தன் ஸ்டோனுக்கு வந்து மேலே வரும்போது அந்த இடத்துல ஷார்ப்னஸ் வந்து அப்படியே வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுக்கு சர்க்கிள், ஸ்கொயரு, அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பு, அதுக்கப்புறம் திலகம் ஷேப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 4 ஷேப்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இதுதான் வந்து மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி. ரிலீஃப் ஃபில்லிங்க்கு இல்லை நம்ம குந்தன் ஸ்டோன் ஒட்டணுன்னா இந்த ஷேப் யூஸ் பண்ணுவோம். சில இதில் தான் இந்த ஸ்கொயரோ இல்லை இந்த ட்ரையாங்கிளோ வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ரவுண்ட் வந்து மேக்ஸிமம் நிறைய ப்ளவுஸில் வரும். அதனால் எந்த ஆங்கிளில் நமக்கு பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது தெரியறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஷேப்ஸ் ட்ரை பண்ண சொல்கிறேன். என்னோடய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஷேப்ஸ்லாம் ட்ரை பண்ணி எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம அப்கமிங் வீடியோவில் நம்மளோட ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃப்ரீ கிளாஸை பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ, பாய்.